எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக 8ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியில் 3ஆம் பருவத்தில் உயிரினங்களின் பல்வகைத்தன்மை பாடத்தில் தொடர்ச்சியாக நம்ம வினாடி பார்க்கலாம். தற்கொலை பைகள் என்று எதை அழைக்கிறோம் அப்படின்னா லைசோசோம். தற்கொலை பைகள் என்று எதை அழைக்கிறோம் அப்படின்னா லைசோசோம். அடுத்து விழித்திரைக்கும் விழி லென்ஸிற்கும் இடையே உள்ள திரவத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா விழிப்பின் அரை திரவம். விழித்திரைக்கும் விழி லென்ஸிற்கும் இடையே உள்ள திரவத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா விழிப்பின் அரை திரவம். அடுத்து வெளிமண்டலத்திற்கும் வெளி லென்ஸிற்கும் இடையே உள்ள திரவம் எது அப்படின்னா வெளி முன் அரை திரவம். வெளிமண்டலத்திற்கும் வெளி லென்ஸிற்கும் இடையே உள்ள திரவம் பெயர் வெளிமுன் அரை திரவம். அடுத்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செல்கள் ஒன்றிணைந்து உருவாக்குவது உறுப்புகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செல்கள் ஒன்றிணைந்து உருவாக்குவது உறுப்புகள் ஆகும். அடுத்து வரித்தசைகள் எலும்புகளுடன் இணைந்திருந்தால் அதற்கு என்ன பெயர்னா எலும்பு தசை என்று பெயர். வரித்தசைகள் எலும்புகளுடன் இணைந்திருந்தால் அதனுடைய பெயர் எலும்பு தசை என்று பெயர். அடுத்து கண்கள் நமது உடலின் முக்கிய புலன் உறுப்பு ஆகும். கண்கள் நமது உடலின் ஒரு புலன் உறுப்பு ஆகும். அடுத்து தசை திசுக்கள் நீண்ட செல்களால் ஆனவை, இதனை டேஷ் என்றும் கூறுவர். தசை திசுக்கள் நீண்ட செல்களால் ஆனவை, இதனை டேஷ் என்றும் கூறுவர், அதாவது தசை நார்கள் என்று கூறுவர். அடுத்து சைட்டானின் பல கிளைகள் என்னென்னா ரெட்ரான்கள். சைட்டானின் பல கிளைகள் ரெட்ரான்கள். அடுத்து சைட்டான்களில் உள்ள புரோட்டோபிளாசத்தில் காணப்படும் கருமை நிற துகள்களை டேஷ் எனலாம். சைட்டான்களில் உள்ள புரோட்டோபிளாசத்தில் காணப்படும் கருமை நிற துகளை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா நீல்சேஸ் என்று அழைக்கலாம். அடுத்து கடத்தும் திசுவோடு பொருந்தாத ஒன்றை கூறுக. இதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், தாங்கு திசு, இரத்த தட்டுகள். கடத்தும் திசுவோடு பொருந்தாத ஒன்று தாங்கும் திசு. அடுத்து தாங்கு திசு. அடுத்து தசை திசுவோடு பொருந்தாத ஒன்றை கூறுக. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இரத்தம், வரித்தசை, வரியற்ற தசை, இதய தசைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் தசை திசுவோடு பொருந்தாத ஒன்றை நீக்குக இரத்தம் தசை திசுவோடு பொருந்தாத ஒன்றாகும். அடுத்து தாங்கு திசுவோடு பொருந்தாத ஒன்றை நீக்குகன்னு சொல்லியிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. குருத்தெலும்பு, எலும்பு, வளையின்மை திசு. அடுத்து குறு இலை. இதில் தாங்கு திசுவோடு பொருந்தாத ஒன்றை கூறுக நீக்குக. இது சரியான ஆன்சர் குறு இலை. அடுத்து எபித்தீலிய திசுவோடு தொடர்பு இல்லாத ஒன்றை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தட்டு திசு, கொழுப்பு திசு, தூண் திசு. அடுத்து கனசதுர திசு. எபித்தீலிய திசுவோடு தொடர்பு இல்லாத ஒன்றை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் கொழுப்பு திசு. அடுத்து உட்கருவின் பகுதிகளோடு பொருந்தாத ஒன்றை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. உட்கரு படலம், உட்கரு பிளாசம், வளையின்மை திசு, உட்கரு மணி. இதில் உட்கருவின் பகுதிகளோடு பொருந்தாத ஒன்று வளையின்மை திசு. அடுத்து செல்லியல் அறிஞர்களோடு தொடர்பற்றவரை நீக்குக. 4 பெயர் கொடுத்துருக்காங்க. ராபர்ட் ஹூக், ஜேக்கப் ஸ்லீடன், தியோடர் ஸ்வான், சார்லஸ் டார்வின். இதில் செல்லியல் அறிஞர்களோடு தொடர்பற்றவர் யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின். தொடர்ச்சியாக நாளைக்கு நம்ம வனங்களையும் வன உயிரிகளையும் பாதுகாத்தல் பாடத்தில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வனங்களையும் வன உயிர்களையும் வினாவிடையில் நான் சந்திக்கிறேன். நன்றி.